திமுகவை காப்பாற்றுவதற்கு பெரும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா, அதுக்கப்புறம் உதயநிதி ஐயா, அதுக்கப்புறம் அவங்க வகையறான்னு வச்சுங்க. உனக்கு என்ன? Who are you? நீ யார்? திமுக மீது கையை வை, காலை வை, என்னை மிதிச்சுட்டு, என்னை கொன்னுட்டு, என்ன அதை பண்ணிட்டு, இன்னும் பண்ணிட்டு, என்னை தாண்டி தான் அங்க போனோம். ஓனர் சூப்பர், நமக்கு வாய்ந்த அடிமைகள். போனா அவர் தொடைப்பாரு. நீ ஏன் தொடைக்கிற? நீ தொடைச்சுக்கோ, நீ எம்பி, ஏன்னா அவங்க கொடுத்தது. ஏன் என்னுடைய சகோதரர்கள் விசிகாவில் உள்ளவர்கள் ஏன் தொடைக்கணும்? லாரியில ஸ்டேஜ் போடுறீங்க, அது உங்களுக்கு பெருமையா? திருமாவளவன் கலந்து கொள்கிற நிகழ்விலே இப்படின்னா அப்புறம் சாதாரணமா சார் தர்மபுரி பக்கம்லாம் ஒரு வெக்கம் சார் சொன்னா இவங்க கொடியே 12 அடிக்கு மேல கிடையாது. யாரோ ஒருத்தர் போய் நம்ம முதல்வர்கிட்ட, தலைவரை நைஸ் அந்த காலனி அழிச்சு விட்டோம்னா அவன் வந்து வழி தெரியாது தலைவரை, அந்த மக்களுக்கு திண்டாமே ஒழிஞ்சிடும் தலைவரை. என்ன சார் இது? நீ மகாராஜா சேர்ல உட்காந்தான்னா எனக்கு பிளாஸ்டிக் சேரே போதும். We are not accept this. This is discrimination. உன்னை நிக்க விட்டாதானே நீ யோசிப்ப. ஒரு மாசத்துக்கு 12 நிகழ்ச்சி ஓடு, அங்க ஓடு, இங்க ஓடு, அது சோத்தடி ஏது, நம்ம ஏத்து, அதை ஏத்து, இதை ஏத்துனா அவ்வளவுதான். அங்கீகாரம் வாங்கிட்டோம், அங்கீகாரம் வாங்கிட்டோம், ஐயோ அங்கீகாரம் வாங்கிட்டுங்க. இந்த சமூக நீதினு இருக்குல்ல, அது வந்து ஒரு சமூகத்துக்கும் ஒரு மாதிரியா தேவைப்படும். மொத்தமா இப்படி போட்டு எல்லாம் கேட்ச் பிடிச்சிங் பண்றதுலாம் இல்லை. அப்போ இதை புரிஞ்சுக்கணும். மொத்தமா எல்லாம் சமூக நீதி எல்லாம் ஒன்னும் போங்க இது அன்னதானம் போடுற மாரி. ஒரு போலீஸ் வந்தா கையில்லாம போனோம், போலீஸ் வந்தா விரட்டி அடிங்க, துப்பாக்கி பிடுங்குங்கள், அது இதுன்னு மேல பேசுவாரு. இவரே போலீஸா இருப்பாராம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மோரி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் எப்பவுமே உங்கள் அண்ணன் திருமாவளவனில் வந்து எப்பவுமே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பீங்க. நேற்றுக்கு அவர் பேசின பேச்சு எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஊக்கம் கொடுக்குற விஷயமா இருக்குது. நீங்கள் சொல்கிற அதே விஷயம் தான் சார். வரும்போது அடுத்த தடவை மீட்டிங் அந்த மே 31 ஏதோ பெரிய கூட்டம் நடத்த போகிறாங்க. அம்பேத்கர் மாதிரி எல்லாருமே வரணும், கோட் ஷூட் போட்டு, ப்ளூ கலர் கோட் ஷூட் போட்டு, நீட்டாக டை கட்டிக்கிட்டு அப்படி வரணும்னு சொல்லியிருக்காரு சார். இதுலேருந்து நீங்கள் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? அம்பேத்கர் என்ன பண்ணாரு இவங்கள? சார் அவரோட கொள்கை தலைவர் சார். என்ன சார் இது? அப்படியா? உன் கொள்கை தலைவர் பெரியார் தானே, நீ ஏன் அம்பேத்கர் கிட்ட வர? உன் கொள்கை தலைவர் வந்து திமுக சித்தாந்தம் தானே, திராவிட சித்தாந்தம். ஒரு கண்ணு வந்து பெரியார், ஒரு கண்ணு அம்பேத்கர். அப்போ 2 கண்ணு 2 காட்சி பார்க்குமா? அப்புறம் அதாவது உடல் ரீதியாக அந்த குறைபாடு, அந்த மாறுகன்றாங்கல்ல, அந்த கண்ணு தானே ஒரு காட்சி தான் பார்க்கும். இதுல ஒரு காட்சி, இதுல ஒரு காட்சி, எந்த காலத்திலும் பார்க்க முடியாது. அப்புறம் என்ன இப்போ அம்பேத்கர் என்ன பிரச்சனை பண்ணிட்டாரு உங்களை? ஏன் அங்கே போய் பிரச்சனை பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ கூட அவர் சொல்லும்போது வந்து அம்பேத்கர்னா அவர் மாதிரியே வந்துடாதீங்க, ஏன்னா அவர் மீசை இல்லாமல் இருப்பார், நம்ம மீசையோடு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு கம்பீரம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். மீசை இருந்தால் தான் நான் என்ன சொல்கிறது, அது வேறு மாதிரியா இருக்கும். அந்த இந்த நோய் பிடிச்சவங்களாம் அங்கேயே கை வச்சிருப்பானுவாங்களே, அந்த மாதிரி மீசை. அதாவது உளவியல் ரீதியாக யார் வந்து பலவீனமான இதயத்தை கொண்டவர்கள் இருக்கார்களோ, இப்படி சொல்லலாம், பயந்தாங்களுக்கு தான் மீசை பெருசாக வைப்பாங்கன்றது சயின்ஸ். அப்படியே சார்? என்னங்க அப்படின்னு கேட்டீங்க? அதாங்க சயின்ஸு. பெருசாக மீசை வச்சுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க. அதற்காக சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஏன் மீசையை பார்க்குறீங்க? நான் அவர் சொன்ன விஷயத்தில் எவ்வளோ விஷயத்த நேற்று எதோ பேசினார் பொழுது. நீங்கள் வந்தவொடனே கொஞ்சம் பவுட்ரு போடுங்க, மூஞ்சில் எண்ணெய் வடியுது. நீங்கள் எங்கள் அண்ணன் நேற்று சொல்கிறாரு, எல்லாம் போய் மேக்கப் போட்டு ஜம்முன்னு உட்காந்து பேசுகிறானுவா, காசு எல்லாம் சங்கரமடத்தில் காசு வாங்கிட்டு பேசுகிறானுங்க, அந்த மாதிரிலாம் பேசினார். உங்கள் காதில் பாருங்கள், இது விழுந்துக்குது. உங்களை தான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினாரா சார்? சத்தியமாக சொல்கிறேன், யாராவது காசு கொடுத்தா நான் வாங்கிடுவேன். ஒரு பையன் ஈய மாட்டுறான். இது இந்த சங்கர மடம், அந்த மடம், இந்த மடம்ன்றாங்களோ. அது மட்டும் இல்லாமல் சங்கர மடத்துக்கும் எங்களுக்குமான தொடர்பு இல்லை, எனக்குமான தொடர்புங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சங்கராச்சாரியார் ஒரு முறை சொன்னார், கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் நான் அழைத்ததின் பெயரில் சங்கர மடத்திற்கு வந்து ஆசி வாங்கி கொண்டு போனார்கள் அப்படின்னு பிரஸ் மீட்ல அந்த மனுஷன் சொல்லிட்டார், பத்திரிகையாளர் மத்தியில். கிருஷ்ணசாமி சொன்னார், ஆமாம் நான் வந்து போனேன், சங்கரமடத்துக்கு போனேன், பார்த்தேன், வந்தேன்னு. இன்னைய வரைக்கும் எங்கள் அண்ணனுக்கு பதிலே சொல்லலை. ஒன்று போனேன்னு சொல்லு, இல்லை போகலன்னு சொல்லு. பெரிய மச்சன் வந்து அவர் பார் எப்படி வந்து பொய் பேசுகிறாரு பார், அப்படியா சொல்லணும்ல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கலாமா?
அதால் என்னமோ சங்கரமடம் என்னமோ அது வந்து எங்கேயோங்கிற மாதிரியும், அப்புறம் கேட்டால் அது பௌத்த மடம். சரி, இப்போ நீங்கள் நம்ம கேட்டோன்னு வச்சுங்க கொஞ்சம் அழுத்தி, ஆமாம் அது பௌத்த மடமாக ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்பட்டது. அந்த அடையாளங்கள் எப்படி அழிக்கப்பட்டன என்று அங்கே போய் பார்த்தேன். அந்த நேரத்தில் பார்த்தா உள்ள சங்கராச்சாரியர் இருந்தார். வாத்திருமான்னாரு. அப்புறம் போய் கொஞ்ச நேரம் போய் உட்காந்து பேசிட்டு ஒரு நாகரிகமாக எப்படி ராஜபக்சவை பார்த்த உடனே வந்து இவர் யார் தெரியுமா, யார்கிட்ட கேட்குறாராம், மொத்தமாக தானே போனீங்க, டிஆர் பாலு, கனிமொழி அக்கா, அப்புறம் டிகேஎஸ், அப்புறம் அந்த காங்கிரஸ், அது எதுவும் ஒரு 11 பேர் நம்ம போனாங்க. ராஜபக்சே வந்து கேட்டாராம், அதுவும் தமிழில் கேட்டாராம், ஒரு யார் தெரியுமா, இவர் தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர், இவர் அந்த நேரத்தில் இங்கே இருந்தால் இவரும் மேலே போயிருப்பார் அப்படின்னு சொன்ன கொல்லனை எல்லாரும் சிரித்தார்கள். நானும் சபை நாகரிகம் கருதி ஏன்னு சிரிச்சுட்டு வந்துட்டேன். அந்த டிஆர் பாலுவுக்கு அந்த பக்கம் தள்ளி இருந்த ராஜபக்சே டிஆர் பாலுவை தள்ளி வலிச்சு விட்டு, இப்படி சொல்கிறேன், வலிச்சு கையில் பீசாங்கையில் வலிச்சு விட்டு என்கிட்ட வந்து இப்படி கையை கொடுத்தாரு. நானும் கையை கொடுத்தேன். நீங்கள் சிரிக்கிற மாதிரி சபை நாகரிகம் கருதி நானும் சிரிச்சுட்டு வந்துட்டேன். ஏம்பா இங்கே இப்பெல்லாம் சொல்லியிருந்தேன், நீ வந்து ராஜபக்சே நான் எங்கேயே நேருக்கு நேராக பார்க்க நேர்ந்தாலும் என் மீது கொலை வழக்க வந்தால் கூட பரவாயில்ல, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் நீ அப்படி சொன்ன. இது ஒரு சபை நாகரிகம், அங்கே போய் அது மாதிரி பண்ண முடியுமா? ஏம்பா நான் சொல்கிறதால நீங்கள் ஏன்பா பெருசாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை பேசி விட்டு இழிச்சார்ல. அதால் எல்லாமே 2ஆம் கட்டமாக 2 விதமாக நடந்துக்கிறது தான் அவரோட வேலை. இன்றைக்கு எல்லா அரசியலும் தோற்று போச்சு. அவர் சொன்னால் திருமாவளவனை பேசினால் காசு வருகிறது, திருமாவளவன் யாருக்காக பேசி காசு வருகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு யார் இங்கே முழு பொறுப்பு இருக்குது? திமுகவை காப்பாற்ற. திராவிடம் கூட விடுங்க, ஏன்னா டக்குன்னு சுபவி சண்டைக்கு வந்துடுவார் அந்த மனுஷன். யோ என்ன அது, நாங்களும் ஒரு ஏஜென்ட்டு, மொத்தத்தையும் எதுவுமே அவர்கிட்ட கொடுக்குறீங்க திமுக கிட்ட, நாங்களும் தான், அதை வச்சு எங்களுக்கு தானே பழி போடுது அப்படின்னு அவர் கோச்சிப்பார். திமுகவை காப்பாற்றுவதற்கு பெரும் பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? கலைஞர் ஐயா, அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா, அதுக்கப்புறம் உதயநிதி ஐயா, அதுக்கப்புறம் அவங்க வகையறான்னு வச்சுங்க. உனக்கு என்ன, who are you, நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். 2 பேர் சார், நீயா நானான்னு போட்டி வருது சார். அவங்க குடும்பம், அவங்க ஃபேமிலிக்குள்ளே சண்டை நடக்குது. சட்டாம்பார் 3 பேர் வெளியால். நமக்கு பங்காளிக்குள்ளே சண்டை வருதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? ஒன்று அந்த பக்கம் பாதிப்பு இருக்கும், இல்லை இந்த பக்கம் பாதிப்பு இருக்கும். சார் 2 பேருக்குமே பாதிப்பு இல்லை, 3 பேர் செத்தான். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, என்னை தாண்டி திமுக மீது கையை வை, காலை வை, என்னை மிதிச்சுட்டு, என்னை கொன்னுட்டு, என்னை அதை பண்ணிட்டு, இன்னும் பண்ணிட்டு, என்னை தாண்டி தான் அங்கே போனோம். ஓனரு சூப்பர்ரா, நமக்கு வாய்ந்த அடிமைகள் அப்படின்னு இருக்கிறாங்க சார். அப்போது அவர் வந்து மற்றவங்கள குறை சொல்லலாமா? ஒரு நியாயம் வேணாம், குறை சொல்லுங்க. ஒரு நியாயம் வேணாம். இவரை தவிர எல்லாரும் இங்கே ஆர்எஸ்எஸ், எல்லாரும் பிஜேபி, எல்லாருக்கும் காசு வருது. கரும அந்த ஃபோன் நம்பர், அந்த அட்ரஸையாவது சொல்ல, அதையாவது போய் நாங்கள் வாங்கி தொலைகிறோம். அசிங்கப்படுத்துறீங்க. எதையாவது ஒரு சார், ஒரு புண்ணியம், ஏதாவது 4 பலன் இருந்து ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் சரி அப்படி இப்படின்னு பேர் வாங்கினா கூட பரவாயில்ல சார். ஒன்றுமே இல்லை சார். இவராக சொல்லிக்கிறாரு, அதில் பேர் காசு கொடுத்தான், இவ்வளோ பேர் காசு கொடுத்தான். ஏன்னா வாங்கிய பழக்கப்பட்டவர் இல்லையா, அப்படி தான் பேசுவார். நீங்கள் இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க சார். ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது அந்த ஸ்டேஜ் கொடுக்காதனால வந்து ஒரு லாரிலேயே வச்சு பேசுகிறாரு. அதாவது திமுக அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு சார். அதாவது எனக்கு வந்து பிளாஸ்டிக் சரி சோஃபாவும் சரி 2மே வந்து எனக்கு இதுக்கு தான் சமம் அப்படின்ற மாதிரி திமுக கிரிட்டிசைஸ் பண்ணி தான் சார் பேசுகிறாரு இன்டைரக்டா. இப்போ நீ வந்து குனிஞ்சே பழக்கப்பட்டவர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாஞ்சில் சம்பத் மாதிரி துப்புனா கூட தொடச்சிப்பேன், ஏன் மற்றவன் துடைக்கணும்? நான் இன்னொரு இடத்துல கூட சொன்னேன், இதை துப்புனா அவர் துடைப்பார், நீ ஏன் துடைக்கிற? நீ தொடச்சிக்கோ, நீ எம்பி, ஏன்னா அவங்க கொடுத்தது. ஏன் என்னுடைய சகோதரர்கள் விசிகாவில் உள்ளவர்கள் ஏன் துடைக்கணும் சார்? அவங்க பேசுறது எல்லாமே இன்ஸ்பெக்டரோட முடிச்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டருக்கு அவருக்கு அப்படி இப்படி, அவர் வந்து ஸ்டேஜ் போடக்கூடாதுன்னாரு. சரி, ஏசி கிட்ட சொல்லு, டிசி கிட்ட சொல்லு, நீங்கள் தான் எப்போ வேணாலும் பேசினா சிஎம் ஃபோன் எடுப்பார்ல, சிஎம் கிட்ட சொல்லு, இல்லை டிஜிபி கிட்ட சொல்லு. ஒரு முறை மணல்மேடு சங்கர் இருந்தார்ல, ஒரு பெரிய எங்கள் சமூகத்தில் ஒரு ஆள், அவரை வந்து என்கவுண்டர் பண்ண போகிறாங்க.
அப்போது எனக்கு தகவல் வந்து நான் பொதுவாக இந்த மாதிரி எங்கள் சமூகத்தில் இருந்து அப்போ அதுக்கு தானே கட்சி வச்சுக்கிறோம், வேறு எதுக்கு வச்சுக்கிறோம். இப்போ சமூகத்தில் ஒருத்தருக்கு பாதிப்புனா சட்டப்படியான நடவடிக்கை அவங்கள உட்படுத்துங்க, வேறு மாதிரிலாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தானே நம்ம வந்து கட்சி வச்சுருக்கோம். பாம்புக்குற ஹோட்டலில் கூட்டம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 20, 25 அம்பேத்கர் இயக்க தலைவர்களை கூட்டி மணல்மேட்டு சங்கரை என்கவுண்டர் பண்ண போகிறாங்க, இதை நாம் வந்து அவாய்ட் பண்ணணும், சட்டப்பூர்வமான நடவடிக்கை அவரை உட்படுத்துங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சார். அதில் உங்களுக்கு தெரியும் முன்னாள் மேயர் எம்எல்ஏ வைபாலசுந்தரம், அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்துக்க மாட்டார். அப்போது அவரோட தலைமையில் தான் கூட்டணுன்னு எவனும் நம்பலை. மூர்த்தி சும்மா வேண்டிய கதை விட்றான்பா அப்படின்னு. ஏன் கூட கொஞ்சம் நல்லா இருப்பார் அவர். ஏன் கூட நல்லா இருப்போன்னா எப்படி நல்லா இருப்பார்னா, அவர் ப்ரைவேட் சேனலில் ஸ்லாட் வாங்குறாரு. அவங்க கட்சியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, என்னை கூப்பிட்டு தான் நாங்கள் 2 பேரும் பேசுவோம். அவர் காசு கொடுத்து வாங்கின ஸ்லாட்டில் இப்போ நாங்கள் அவரும் தான் கேள்வி பதில்ன்ற மாதிரி பேசுவோம். அந்த மாதிரி உள்ள கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் நல்லா இருப்பார், ரொம்ப பாசமாகவும் இருப்பார். அது நம்மளோட நேர்மையை பொறுத்து தான் வச்சுங்களேன். உடனே கீழே போடுவோம், போய் சொல்லாதான்னு. அப்போது அவர் கூட்டத்துக்கு வந்தார். அப்போ தான் எங்கள் தலைவர்களே, ஏம்பா வைபா கூட வருவாரா இதுக்கு, இந்த பையன் கூட்டாண்டுக்கிறானே இவரை அப்படின்னு. அப்புறம் எல்லாம் அப்படி பார்க்கணும் இப்படி பேசணும், ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்களா. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் வைபா, ஏம்பா மூர்த்தி என்ன தம்பா பிரச்சனை இல்லைங்க, ஏன் இந்த டிஜிபி வந்து ஏதோ போலீஸ் அவரை என்கவுண்டர் பண்ண போகிறதா, அவரும் வந்து வெளியெல்லாம் வந்து முழக்கம் போடுறாரு, கோர்ட்டுக்கு வரும்போது பேசுகிறாரு, அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, நம்ம சட்டப்பூர்வமான நடவடிக்கை உட்படுத்திட்டோம், ஒரு உயிரை எடுப்பது அவங்க அம்மாவும் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன பாரு. இப்போ என்ன பிரச்சனை போட டிஜிபிக்கு போனேன் அப்படின்னாரு. உடனே டிஜிபி ஆஃபீஸுக்கு போட்டோம். அங்கே செக்ரட்டரி யாரோ எடுத்தாங்க, இந்த மாதிரி டாக்டர் வைபாலசுந்தரம் ஐயா பேசணுன்றாங்க டிஜிபிக்கிட்ட அப்படின்னா, சரிங்க நாங்கள் சொல்கிறோம், உங்கள் நம்பர் அதை எழுதி வாங்கிக்கிறாங்க சார். அடுத்த ஒரு 10 நிமிஷம் இருக்கும் சார். 10 நிமிஷத்துக்குள்ளே டிஜிபி லைனில் வர்றார். அப்போது யாருன்னா அந்த சர்மாவும் யாரோ ஒரு வட இந்தியர், அவர் கொஞ்சம் ஹைட்டாக வழக்கத்தில் இருப்பார். இந்த பக்கம் மறுமுனையில் நாங்களாம் உட்காந்துங்க சார். இப்படி ஃபோன் எடுத்து, மிஸ்டர் டிஜிபி நான் டாக்டர் வைபா பேசுகிறேன்னாரு. அவர் மறுமுனையில் ஏதோ பேசுகிறாரு. பேசிட்டு சரி நாளைக்கு எங்கள் ஆட்கள் வருவாங்க தலைவர்கள், அது என்னன்னு பார்த்து பேசுங்க அப்படின்னா எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா ஒரு அமைச்சர் கூட டிஜிபியை லாண்டா டிஜிபி, அவர் அப்போ ஒரே டிஜிபி தான், டிஜிபி மிஸ்டர் டிஜிபின்னு போட மாட்டாங்க. நாங்கள் போகிறோம், நான் வடலூர் சாம்பது அன்புதாஸ் அண்ணன் இன்னும் யாரோ ஒருத்தர் கூட 4 பேர் போகிறோம். என்ன கண்ணம்மான்னு என்ன திட்டுவாரன்னு, டிஜிபியை மிஸ்டர்னு கூப்பிட்ற அளவுக்கு நீங்கள் ஆளுங்களா, அம்பேத்கர் ஆளுங்க அப்படின்னா நாங்கள் பயந்தோம். அவ்வளோ மரியாதை எங்களுக்கு. அவர் சொல்லுங்கள் ஐயா கிட்ட சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை, அது என்னவோ சட்டப்படியான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுங்கள். அப்போது ஒரு டிஜிபியை மிஸ்டர் டிஜிபின்னு கூப்பிடுற அந்த தகுதி வைபாவுக்கு எப்படி வந்தது? அவருடைய நேர்மை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் முட்டுறீங்க. இன்ஸ்பெக்டர் தான் அது காரணமா சொல்லுங்கள்? லாரியில் ஸ்டேஜ் போடுறீங்க, அது உங்களுக்கு பெருமையா? திருமாவளவன் கலந்து கொள்கிற நிகழ்விலே இப்படின்னா அப்புறம் சாதாரணமா சார் தர்மபுரி பக்கம்லாம் ஒரு வெக்கம் சார் சொன்னா, இவங்க கொடியே 12 அடிக்கு மேலே கிடையாது, அதை 40 மாத்திரம்னா அதுக்கு பெரிய அது சந்திரமண்டலம் போய் பர்மிஷன் வாங்கி வரணுமா? இல்லை, எல்லா இடத்துலையும் பிடிக்க போட்டாங்க. நான் எங்கிட்ட அந்த வீடியோலாம் இருக்குது, ஒரு தம்பி அமிச்சு என்ன பாருங்கண்ணே நம்ம சமுதாய கொடி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கண்ணே. சரி நம்ம அதை சொன்னோன்னு வச்சுங்க, வெளியில் அந்த வீடியோலாம் காமிச்சோன்னு வச்சுக்கோ, இவருக்கு என்ன வந்து தான் எங்கள் கட்சி அது, நாங்கள் 12 ஏற்றுவோம், 12 இன்ச்சில் கூட ஏற்றுவோம் அப்படின்வாங்க. பட் ஆனால் நம்ம சமூகத்தின் ஒரு குறியீடு தானே அது. இப்போ எல்லா சமூகத்துக்கான கொடிகள் பிறக்குது, அப்போ நம்மளது வந்து ஒரு மொட்டைக்கட்டாயாக இருந்ததுன்னா அது அசிங்கம் தானே. பட் அதை அவங்க உணர மாட்டாங்க. அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, அசிங்கத்தையும் அவமானத்தையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் தாங்கணும்? அம்பேத்கர் தான் சொன்னாரா? இந்திய அரசியல் சட்டம் அதுதான் சொல்லுதா? என்னது இது? நான் மொக்கையாக இருந்தாலே எல்லாருமே பின்னாடி இருக்கிறவங்களாம் மொக்கையாக இருக்கணும்பா, இது எப்படி சரியாக இருக்கும் சார்? ஆனால் சார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவான விஷயம் பண்ணியிருக்காரு சார். காலனி அப்படின்ற விஷயத்தை இனிமேல் வந்து இந்த கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் இருக்காது அப்படின்ட்டு. அந்த காலனினா என்ன மீனிங் சார்? எதனால் அந்த விஷயம் வந்து இப்படி இதாகுது? முதல்ல காலனினா குடியிருப்பு, அவ்வளோதானே சார்? குடியிருப்பு. இப்போ காலனி ஆதிக்கம்னா ஒரு நாட்டை பிடித்து ஆளுகிறது போகிறது வருது, அதுக்கு காலனின்னு பேர். நான் என்ன சொல்கிறேன் சார், இந்திய அரசியல் சட்டம் ஒரு முதல்வருக்கான அதிகாரத்தை பெருமளவில் கொடுத்துருக்கிறது. நீ வந்து ஏங்கிட்டே வந்து உன் ஏரியாவில் இருக்கிற காலனி எழுத்து அழிச்சிடறேன்னா
அப்புறம் உன்னை யாரும் கால் நிற்க மாட்டாங்க, சரியா? அப்படின்னு குழந்தைங்க எது பிஸ்கட் காட்டுற மாதிரி சார் இது. என்னை காலனி இப்போ அண்ணா காலனி இருக்குது, அண்ணா சாந்தி காலனி இருக்குது, எவ்வளவோ காலனிகள் இருக்குது. ஏன் கருணாநிதியின் குடும்பம் இருக்கிற சிஐடி காலனி எல்லாம் எஸ்சிவா அப்படின்னு யாராவது பார்க்குறாங்களா சார்? என்னை காலனிக்காரன், கீழ் சாதிக்காரன், நான் மட்டமானவன், குறைச்சவன் அப்படின்னு எதிராளிகள் நினைக்கிறான்னா அதில் மாற்றத்தை கொண்டு வரணும். அவங்களாம் உன்னை காலனிக்காரன்றாங்க, நீங்கள் குபேரன் நகர், நீங்கள் குபேரன்னு போட்டுங்களேன், அவங்க எப்படி உங்களை கூப்பிட்றாங்கன்னு பார்ப்போம். என்ன சார் பேச்சு? சட்டம் அருமையான, இப்போ நான் முதல்வர் சார் இப்படி வச்சுப்போம் சார், ஆக முடியாதுன்றீங்களா? இந்தியாவில் 7 இடத்துல வந்து எஸ்சி முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. ஏன் தமிழ்நாடு ஆளக்கூடாதா? திருமாவளவனுக்கு தான் சொல்லியிருக்காரு சார், தமிழ்நாட்டில் எஸ்சி ஒரு பட்டியல். திராவிட மாயை அழித்தொழிக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து, குறிப்பாக பறையர் சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதல்வர் ஆகணும்னு வச்சுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். இந்த மாயை ஒழிக்கப்படும், ஒழிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது இப்போ நான் முதலமைச்சர்னு வச்சுங்க, ஒரு அறிவிப்பு, இங்கே பா, இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பார்க்குறது இந்த வேலைலாம் கூடாது, ஒரு 10-15 நாள் டைம் தரேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான, ஏன்னா முதல்ல ஒரு வார்னிங் கொடுக்கணும்ல, கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்ராசிட்டி வழக்குகள் நடந்தது, ஏன் அட்ராசிட்டி பண்ணணும் அவனை அக்யூஸ்டாக தான் பார்ப்பேன். அவனுக்கு பின்னாடி ஒரு சமூகம் இருக்குது, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அவன் எந்த சமூகத்தில் தப்புனாலும் சரி, எஸ்சிலேயே தப்புனா புடுறான், அவன் வேற புடுறான், அவனை தனிநபராக பார்த்து பிடிச்சி நடவடிக்கை அரசு ரொம்ப கடினமாக எடுத்துருவோம் பார்த்துங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு ஒரு டைமை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நடந்து ஒரு 4 இன்சிடெண்ட் பிடிச்சி போனேன். அப்புறம் நடக்குமா சார்? இதுதான் சார் பவரு. அதை விட்டு வாயா நீங்களாம் கருப்பாக்குறீங்க, உங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி தரேன், நல்லா மூஞ்சில் நல்லா போட்டு மூர்த்தி மாதிரி ஆகிடுங்க, உங்களை எவனோ எஸ்சின மாட்டான். என்னது இது? இதெல்லாம் பித்துக்குழி கவர்மெண்ட் மாதிரி இருக்குது சார். இது நம்ம அதை சொல்லக்கூடாது. அவருக்கு யாரோ அது மாதிரி போய் ஐடியா கொடுத்துக்கலாம். ஒரு படத்தில் யாரோ உள் மனசில் போய் இவன் டாக்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால இவன் டாக்டர்ங்கிறான் சந்தானன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் போய் நம்ம முதல்வர்கிட்ட, தலைவரை நைஸ் அந்த காலனி அழிச்சு விட்டோம்னா அவனுக்கு வழி தெரியாது தலைவரை, அப்போ அந்த காலனி எங்குது இந்த காலனி எங்குதுன்னா போடியா காலனின்னு அதெல்லாம் வழி தெரியாது தலைவரை, அந்த மக்களுக்கு தீண்டாமை ஒழிஞ்சிடும் தலைவரை. என்ன சார் இது? வேடிக்கையா இல்லை இது? இப்போ நீங்கள் என்னதான், இப்போ எங்களுக்கு என்னென்னவோ பேர் வச்சுருக்காங்க சார். காந்தி ஜி வந்து இறைவனின் குழந்தைகள்னாரு. அப்போ நாங்கள் கேட்டோம், ஏப்பா இது என்ன இறைவனுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாங்கிறாங்க, எங்களை போய் இறைவனின் குழந்தைன்ற, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அரிஜின்லாம் சொல்லக்கூடாதுன்னோம். அப்புறம் அது திராவிட, தலித்து, பஞ்சம, அது இது என்னென்னோ வந்தது சார். இப்போவும் சட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, பறையர்னு சொல்லி கேவலப்படுத்திட்டா கேஸு வழக்குன்னு தானே இருக்கு, பிசிஆர் இருக்கு இல்லையா? அப்போது அந்த பறையர் இந்த சமூகத்தை இப்படி சொல்கிற அந்த மனப்பான்மை உள்ள மக்களிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் அவர்களாகவும் வரலாம், நிர்பந்தத்தின் காரணமாகவும் வரலாம், பல காரணங்கள் அதற்கு உண்டு. அம்பேத்கர் சொல்லுவார், சாதி இல்லைன்னு சொல்கிற எல்லாரும் நேராக காலனிக்கு வந்துடும், டம் 2 மாலத்தை அடிச்சு, எப்பா சாதி இல்லைப்பா, அதில் தானே நாங்களே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் தத்தம் சமூக மக்களிடையே போய் சாதி இல்லைன்னு சொல்கிறது இல்லை. முதல்ல உங்கள் அமைச்சரை கூப்பிட்டு, ஒருத்தரும் இந்த மாதிரி கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது பார்த்துங்க அப்படின்லாம் சொல்லணும். நானே வந்து நூலாக இருக்கிறேன், என்கிட்ட வந்து நீ கவலைப்படாதீங்க உங்கள் பேரை அழிச்சிட்டேன். என்ன சார் இது? இதை கவர்மெண்ட்டு இதுவரை நடந்த இன்னைக்கு வந்து வன்கொடுமைகளில் 3வது இடம் தமிழகம். கம்பேரிட்டிவ்லி ஊபியை கம்பேர் பண்ணால் நாம் வந்து 1/3 தான் பாப்புலேஷனில், நம்மளை முறை 2 மடங்கு அதிகம் அவங்க. அப்போ நம்ம 30 பேர், அவங்க 90 பேர். அவங்க முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்பதை காட்டிலும், புள்ளிவரத்தை காட்டிலும் நம்ம தான் முதலிடம். ஏன்னா நம்ம அதில் 1% மக்கள் தானே நம்ம. அப்படி இருக்குது. இன்றைக்கி முதியவர்கள் வாழ முடியாத அளவுக்கு தமிழகம் மாறி இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுட்டு இவர் யாருக்கிட்ட தான் போய் ஐடியா கேட்குறாருன்னு தெரில. நம்ம முதல்வருக்கு யார் தான் இப்படி ஐடியா கொடுக்குறா, என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. ஓகே சார், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் டாக்டர்னு உள்ள அவர் மனசுக்குள்ள ஆள் மனசில் சொன்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் சேர்ன்றது திரும்ப அவங்களோட ஆள் மனசுக்குள்ள போயிருச்சா சார்? எங்கே போனாலுமே இந்த பிளாஸ்டிக் சேர் கம்பேர் பண்ணியே பேசிகிட்டு இருக்கிறப்போ, நீ மகாராஜா சேரில் உட்காந்தான்னா
எனக்கு பிளாஸ்டிக் சேரே போதும். we are not accept this is discrimination. ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, என்னை பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் வந்து என்ன நம்மளை வந்து ஒரு மலத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு, ஏதோ ஒரு இழிவான பொருளை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு நான் உணர்ந்தாலே தவறு, உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நுணுக்கமான சட்டம் இது. இதில் நீ பிளாஸ்டிக் சேர் எனக்கு கீழே உட்கார சொன்னாலும் நான் உட்காந்துருன்றாரு. ஏன் உட்காரணும்? இதுதான் சட்டம் சொல்லுதா? இதான் அம்பேத்கர் சொல்லுதா? இதான் இந்திய அரசியல் சட்டம் சொல்லுதா? சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம் தானே. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தானே. நீ நோஞ்சானா இருக்கிற, நீ நலிஞ்சிருக்கிற, உன்னால் நிற்க முடியாது, உன்னால் நடக்க முடியாது, அடித்தால் கூட அழுவதற்கு உன்னால் முடியாது, முடியாமல் அவன் இருக்கிறான், ஏய் ஏஞ்சி வாடா வெளியில் அப்படிங்கிறது எப்படி இது? உன்னால் இருக்க முடியாது, நீ நோஞ்சானாக இருக்கிறாய், எவ்வளோ தூக்கி வைத்தாலும் கீழ் நோக்கியே வருகிறாய், என்ன எந்த கீழ்னு தெரில எனக்கு. இப்படி பேசுகிறாரு. அப்புறம் வந்து அங்கீகாரன்றாரு, காசுங்கிறாரு, சில வேற வெள்ளையாக மேக்கப் பண்ணி பேசுவான்றாரு. ஏப்பா வெள்ளையாக பிறந்தது ஏன் குத்தமா? சரி, ஏன் நீ கருப்பாக பிறந்தது உன் குத்தமா? கலரில் என்ன இருக்குது? ஆளோட நடவடிக்கை தானே தீர்மானிக்கும். என்னை விட நீ பெரிய கோட்டீஸ்வரன், நானாவது சும்மா ஒரு 500 600 சட்டை போட்டிருக்கேன், நீ ஒரு 4000 சட்டை போட்டிருக்க, 10,000 பேண்ட்டு போட்டிருக்க, என்னை விட உயர்ந்தவன் தானே நீ, வசதி வாய்ப்பு இல்லை. அப்படி ஏன் இப்படி இருக்கிற? நான் ஒரு ஆஃபீஸ் போனேன் சார், நண்பர் ஆஃபீஸ் தான் அது. அது போனோடனே ஷூவை கைட்டு கொஞ்சம் உள்ளே வாங்கினேன். அவன் செருப்பு போட்டுனுக்கிறான். நான் சொன்னேன், என்னது ஷூவை கைட்டு வரல? இல்லை சாமி, நீ போட்டுனுக்கிற, என்ன ஷூ கைட்டு உள்ள வர சொல்கிற? நீ ஷூ இல்லாமல் செருப்பு இல்லாமல் இருக்குன்னா பரவாயில்ல. டேய் நானும் காரில் தானே வந்துக்கிறேன், நானும் தெருவில் ஷூ போட்டு நடக்கலை. இல்லை உள்ள இப்படியே வரனா வரேன், இல்லை அப்படி போயிடும். அப்படி நம்ம இருக்கிறோம். ஒரு கோயிலுக்குள்ளே போகிறோம், நல்லா ஷூ போட்டு தான் போகணும்னு சொல்லுவோம், அந்த சூழ்நிலை. அப்போது இப்படின்னா எப்படி அப்பா உன்னைய வந்து பிளாஸ்டிக் சேர், அதுக்கு தான் வந்து ஒரு அமைச்சர் நினைக்கிறேன் காங்கிரஸ்காரனுக்கு சேர் போட்டிருக்காரு, விசிகாரங்க நிற்க வச்சுருக்கிறாரு. ஏன்னா பொங்காயனாவுக்கு போய் நின்னா எம்எல்ஏலாம் இப்படி கை கட்டிக்கின்னு அவர் அப்படி தான் பார்ப்பார். எம்எல்ஏவே இப்படி பார்க்குற போது தொண்டர்களை 2 அடி தள்ளி இல்லையா பேட்ஸ்மேன் வருதுன்னு கூட சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போது நீங்கள் தான் அங்கீகாரம் வாங்கிட்டோம். என்ன அங்கீகாரம் வாங்கி பொன்முடி அம்மா வீட்டம்மா காலில் முத்து வச்சு ஆசீர்வாதம் வாங்கினீங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து அவர் எம்பி போய் விடுறாருன்னா அது வேற, நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் விழுந்துங்க. என் தொகுதியின் எம்பி இல்லை நீ, என்னோட ஆள் இல்லை நீ, என்னோட முகம் இல்லை நீ, போய் ஊரில் தப்புக்கிட்டே இருந்தேன். அதை வேறு எடுத்து வீடு எடுத்து போட்டு பெருமையா என்ன இது? இதா அங்கீகாரம்? அதால் அவர் வந்து எல்லா அரசியலும் அவர் இழந்துட்டார் சார். சும்மா ஏதோ 4 பேர் கைத்தட்டுறதுக்காக எதையாவது பேசிக்கின்னு உன்னை நிற்க விட்டா தானே நீ யோசிப்பேன். ஒரு மாதத்துக்கு 12 நிகழ்ச்சி ஓடு, அங்கே ஓடு, இங்கே ஓடு, அது சோத்தடி ஏது, கம்பை ஏற்று, அதை ஏற்று, இதை ஏற்றுனா அவ்வளோதான். அங்கீகாரம் வாங்கிட்டோம், அங்கீகாரம் வாங்கிட்டோம், ஐயோ அங்கீகாரம் வாங்கிட்டுங்க. ஓகே சார், கடைசி ஒரு விஷயம் சார், இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புனால திருமாவளவனால வந்து அதிக சீட்டு வந்து திமுகவிலிருந்து பெற முடியுமா? ஏன்னா அவங்க தான் வந்து அதிக மக்கள் கொண்ட தொகையாக இருக்காங்க தமிழ்நாட்டில். சார் நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெளிவாக ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் பெற்ற வெற்றியில் 13% பட்டியல் சமூக மக்கள் போட்ட வாக்கு. ஒத்துக்கிறீங்களா? 13% ஏன்பா நான் 13% போட்டிருக்கேன், நீ ஜெயிச்சிட்ட, எனக்குரிய பங்கு எங்கள் அமைச்சரவையில் அப்படின்னு கேட்க முடியல. அப்புறம் நீங்கள் என்னத்தை கணக்கெடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தான்னா என்ன? நான் சொல்கிறேன்ல, 2 பெரும் சமூகம், ஒன்று பறையர், இன்னொன்று வன்னியர். வன்னியருக்குண்டான அந்தஸ்து இந்த அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஏன் கொடுக்கல? நாடு முழுக்க விருந்திருக்கிறோம், ஏன் கொடுக்கல? ஏன்னா தலைவர்கள் முக்கியம் இருக்கிறோம். இது வந்து ஒன்றும் தேராது, எது கொடுத்தாலும் பஞ்சாமிரதம் பேஷம் நன்னா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு போயிடும். அப்படி தான் பார்க்கணும் இதை. அதால் மொத்தமாகவே நாங்கள் நாடு முழுக்க இருந்தால் கூட சரி, ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது,
நீங்கள் எதனா பார்த்து செய்யுங்க சாமி. என்ன வேணும் சாமி? பார்த்து எதனா செய்யுங்க சாமி. என்னது? பார்த்து எதனா செய்யுங்க சாமி. இப்படி இருந்தால் எப்படி சார்? அப்படி தான் சார் இருக்கும். முதல்ல நம்ம இந்த சமூக நீதின்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கும் ஒரு ஒரு மாதிரியாக தேவைப்படும். மொத்தமாக ஏப்பா இப்படி போட்டு எல்லாம் கேட்ச் பிடிச்சிங்க பண்ணுறதுலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும், உங்களுக்கு ஒரு அட்ராசிட்டி இருக்கும், எனக்கு வேறு மாதிரியான அட்ராசிட்டி எனக்கு நடக்கும். அப்போ இதை புரிஞ்சுக்கணும். மொத்தமாக எல்லாம் சமூக நீதி எல்லாம் ஒன்றும் போங்க இது அன்னதானம் போடுற மாரி. அதனால் இது ரொம்ப தப்பு. அவர் அப்படியே வளர்ந்துட்டார். அவர் போலீஸ் தானே, அவர் காவல்துறை அதிகாரி தானே. ஒன்று சொல்கிறேன், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களாம் பேரை மாற்றி வேலை செய்வாங்க. கவர்மெண்ட் ரெக்கார்டில் ஒரு பேர் இருக்கும், இயக்கமாக ஒரு பேர் இருக்கும். இவருக்கு கவர்மெண்ட்லேயும் ஒரே பேர் தான், இயக்கத்துலேயும் ஒரே பேர் தான். இவர் போலீஸ் வந்தால் கையில்லாமல் போனோம், போலீஸ் வந்தால் விரட்டி அடிங்கள், துப்பாக்கி பிடுங்குங்கள், அது இதுன்னெலாம் மேலையில் பேசுவார். இவரே போலீஸாக இருப்பாராம். இதெல்லாம் சொன்னோம்னா நம்மளை ஆமாடா இவனுக்கு மூர்த்திக்கு அண்ணன் திருமாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறதே வேலை. ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக இருக்கிற தலைவர்கள் தமிழகத்தில் சரி இந்தியாவில் சரி சிறைக்கு போகாத யாராவது ஒருத்தர் காட்டுங்க சார். நான் நேரடியாக அரசோடு தானே என்னோட டிமாண்டே அரசோடு தானே. என்னோட டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது யார்? இந்த சாதியில் இருக்கிறாங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்களா, அவங்களா? அரசு தானே என்னை பார்த்துக்கணும். அரசு தானே எல்லாருக்குமான நீதி பரிபாலத்தை செய்யணும். நான் அரசோடு தான் கேட்பேன். இப்போ ஒருத்தர் ஒரு சேரிக்குள்ள ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா, நான் சேரியில் தாக்குதல் சொன்ன சமூகத்தை கேட்பதை விட அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? என்னை பாதுகாக்க வேண்டியது என் உடல், என் உயிர், உடைமைகளை பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அரசாங்கத்தின் கடமை. கேட்பது என் உரிமை. என்ன நீ பண்ண அப்படின்னு தானே நான் கேட்பேன். நீங்கள் இல்லைங்க அதெல்லாம் விடுங்க, என்னங்க நீங்கள் அப்படின்னா எப்படி சார்? இது சரியில்லையே. அதனால் அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கேட்கணும். கேட்பதற்கு நமக்கு கொஞ்சம் தைரியம் வேணும். அவரை பொறுத்த வரைக்கும் சரி, என்னவோ போட்டோம்பா, போகிற வரைக்கும் போட்டோம்பா, 2 எம்பியாக இருக்கிறோம்ல. ஏன்னா நமக்கு சனாதானம் முக்கியம் சார். நான் அப்படி வந்துட்டேன்னு வச்சுக்க, திப்பு இருந்தாலும் போய் சனாதனத்தை கூட சேர்ந்துருவானோ. அதுக்கு அர்த்தம் அதானே. நான் சற்று விலகினால் சனாதனம் உள்ளே போந்துடும். ஏன்னா அவன் கதவு திறந்து வச்சுக்கிறாங்க திமுக. நான் தான் இப்போ வரக்கூடாதுன்னு பார்த்துன்னுக்கிறேன் அப்படின்னு ஒரு காரணம் இருக்குல்ல. அதனால் அந்த காரணத்தை சொல்லி அப்படி சமாளிச்சுக்கலாம் சார். அதாவதுங்க சும்மா கொஞ்சம் தான் சமூகம் இருக்கும் சார். இப்போ அருந்ததி இருக்கிறாங்களா, எப்படி சொல்லுவோம் சார், இதான் சார் சரியான உதாரணம். அருந்ததி இருக்கிறாங்கள, அவங்க தலைமுறைலாம் கூட்டம் பண்ணி தான் பேசுகிறாங்க. மொத்தம் 44 இடம், அதில் 12 நமக்கு வரணும், 12 எம்எல்ஏ அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த பறையரும் தேவேந்திரன் சேர்ந்து நம்ம இடத்த பிடிச்சின்னு போடுறாங்க அப்படின்னா ஜனங்களை உசுப்புறாங்க சார். இப்போ எம்எல்ஏ சீட் எப்படி வழங்கப்படும்? அந்த தொகுதியில் யார் அடர்த்தியாக இருக்காங்களோ அது அவங்களுக்கு கொடுக்கறது இங்கே ஒரு எழுதப்படாத பாலிசியாக இருக்குது. வெற்றி வாய்ப்பும் அதை வைத்தான் தீர்மானிக்கும்ல. அசோக் நகரில் எங்களுக்கு 13 தரணும், விருகம்பாக்கம் தொகுதியில் ஒன்று கொடு, கழிச்சு போய் குலுக்கி போட்டு குடியா. 234 தொகுதி குழுக்கு எங்கள் பங்கு 13 சீட்டை ஒரு குழந்தை விட்டு எடுக்க சொல்லு, அது எடுத்துரும். அங்கே எங்களை நிற்க வை. ப்ராக்டிக்கலாக இது சாத்தியமா? ஆனால் அந்த மக்களை உசுப்ப வேண்டும், அந்த மக்களுக்கு தங்கள் உரிமையை நோக்கி கேட்கணும் போகணுன்றதுக்காக எப்படி அந்த மக்களை உசுப்பேற்றுறாங்க பார்த்தீங்களா? எங்கள் பக்கம் நீ நோஞ்சா, நீ அடிச்சா தாழ மாட்டேன், நான் கேட்பதற்கு ராதியற்றவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் கேட்கலான்னு எந்த இருக்கிறவங்க கூட இருப்பா அண்ணா வர கேட்கக்கூடாதுன்னு நிற்கிறாரு இப்படி சொல்லுது. ஒரு பக்கம் அடங்கமறு அத்துமீறு அப்படியாக்க இப்படியாக்கன்னு எவனையாவது ஒரு 4 பேர் அப்படி விடுறது. இது எல்லா அரசியல் அந்த நோக்கங்களையும் திருமாவளவன் இன்னைக்கு தொலைத்துட்டார் சார். ஒன்றுமே இல்லை, நில் பேலன்ஸில் இருக்கார். அதால் என்ன ஒன்றாலும் அவர் பேசுவார். ஓகே சார், அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதனோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.